அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் உச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவருஷாய நமதாம் காமதே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம். வரிசையாக 27 நட்சத்திர வரிசையில் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். அதிபதி அப்படிங்கிறது குரு பகவானே தான். குபேர நட்சத்திரம் சொல்றது. இந்த நட்சத்திரம் கும்பகர்ணன், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவரெல்லாம் பிறந்த நட்சத்திரம். கர்ணன் பிறந்த நட்சத்திரம். விசேஷமான அதிர்ஷ்ட தெய்வம் அப்படிங்கும் போது ஸ்ரீ ஏகபாதர் அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டமான தெய்வம். கட்டில் கால், கத்தி, இரட்டை மனிதனுடைய முகம், இது மாதிரி குறியீடுகள்லாம் நம்ம சொன்னாலும் அக்டோபர் 10ஆம் தேதி பிரகாசமாக இருக்கும். அதாவது வான்மண்டலத்துல இந்த நட்சத்திரத்தை பார்க்கலாம். தந்தை வழியில சொத்து அனுபவிக்கவே முடியாது, பிரச்சனைகள் கொடுக்கும். பூர்வீக சொத்துல தாமதம் கிடைக்கும். தாய் மாமன் மூலம் பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். உழைக்காமலே சம்பாதிக்க கூடியவங்க அப்படிங்கிறது இந்த குடும்பத்துல யாராவது ஒரு அக்கறையா பொறுப்பா இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகமும் கண்டிப்பாக இந்த நட்சத்திரக்காரங்க பிறந்த வீட்டுல இருக்கும், அல்லது நீங்களே இருப்பீங்க. எப்போதுமே தந்தை கிட்டேயோ அல்லது அதிகாரி கிட்டேயோ பெரியவங்க கிட்டேயோ நீங்க கொஞ்சம் மதிச்சு நடக்க பழகிக்கணும். எப்பயுமே மரியாதை அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ நீங்க கொடுக்க பழகணும். அது ரொம்ப முக்கியம். அதிக பாசம் இருக்கும், ஆனா கொஞ்சம் கௌரவம், அந்தரசு, வரட்டு பிடிவாதம் இதெல்லாம் உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்கும். சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமா இருக்கனால சூரிய தோஷம் உண்டு. அப்ப தந்தை வழி சொத்து, தந்தையினால பிரச்சனை, நீங்க பிறந்திருந்து தந்தையுடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே கொஞ்சமா அப்படியே தளர்ந்து ஒரு அடிமட்டத்துக்கு போயிடுறது. இதெல்லாம் பிரியக்கூடிய அமைப்பு கூட வரலாம், தொழில் சார்ந்தோ கல்வி சார்ந்தோ. அப்ப ஞாயிற்றுக்கிழமை அசைவ உணவை தவிர்த்துக்கிறது நல்லது, மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்துல பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புக்கு இது நல்ல. காயத்ரி மந்திரம் பண்ணீங்க, நல்லா இருக்கும், கேட்டுவாங்க அல்லது சொல்லுங்க. அதே போல முகத்துல ஏதாவது வடு, தழும்பு இந்த மாதிரி போகும். பிராமணருக்கு தானம் அளிக்கணும். வாழ்க்கையில எப்பெல்லாம் நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது கஷ்டப்படுறீங்களோ அப்ப பிராமணரை கூப்பிட்டு நீங்க நல்ல சாப்பாடு போஜனம்லாம் போட்டு துணிமணியெல்லாம் எடுத்து கொடுங்க. அதே போல லக்ஷ்மி தாயார் வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். திருப்பதி சென்று வரணும். கடனே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க யார்ட்டையும் கடன் கொடுக்க கூடாது, வாங்கக்கூடாது. பேங்க்ல நகைய அடமானமே வைக்கவே கூடாது. அது இஎம்ஐ கட்டி ரொம்ப பிரச்சனையை கொடுத்துரும். மனைவியோட மீது கலத்திரம் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல நல்ல அக்கறை, பரிகாரம், நல்ல ஒரு சந்தோஷம், நேசமெல்லாம் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கும். வங்கியில வைக்கக்கூடிய கடன் மட்டும் உங்க பேர்ல வச்சிடாதீங்க. உங்க பேர்ல அந்த நட்சத்திரம் அன்னைக்கு கடனே வைக்க கூடாதுமே. அதே மாதிரி கடனை திருப்புறதுக்கூடிய விஷயம் செஞ்சுக்கலாம், வைக்க கூடாது. அடமானம் இதெல்லாம் வைக்கவே கூடாது. அதிர்ஷ்டமா இருக்கக்கூடியது கஷ்டப்பட்டாதான் வரும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். தொழில் புரியக்கூடிய விஷயத்திலையும் வங்கி பணி, இந்த ஏசி ரூம்லயே இருக்கிறது, சொகுசா இருக்கிறது, கஷ்டப்படாம உழைக்காம சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் அப்படி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. ஏன்னா குரு அருள் அவங்களுக்கு உண்டு. உடல் உறுப்பு இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஏதாவது ஒண்ணு சில விஷயங்கள் குடும்பத்துல யாராவது ஊனமுற்றவர்கள் பிறக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். இவர்களுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னாவே என்னன்னா உடல் ரீதியான தொந்தரவுகள் வரும். அதை கவனமா போய் எடுக்கவே மாட்டாங்க. கரெக்டான நேரத்துக்கு மருந்து மாத்திரை சாப்பிடணும். கோயிலுக்கு இவங்க பூட்டு சாவி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ப. ஏன்னா பல விஷயங்களை இவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க, மனசை விட்டு வெளியே சொல்லவே மாட்டாங்க. தன்னகத்தே வச்சுக்குவாங்க, பூட்டி வச்சுக்குவாங்க. அதனால அதுவும் எப்படி கொடுக்கணும், என்ன ஓரை எல்லாமே நீங்க போன் பண்ணி கேட்டுக்குங்க. அல்லது இந்த கோயில்ல பீடம் வாங்க, அந்த மாதிரி பீடம் அமைக்கிறதுக்கோ கும்பாபிஷேகத்துக்கு செங்கல் கல், இந்த சிமெண்ட் இது மாதிரி வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பில்டிங்க்கு வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நல்ல உயர்வையும் ஆரோக்கியமான விஷயத்தையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படிங்கிறத பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க வணங்க வேண்டியது அப்படிங்கும் போது ஜோதிமணி அப்படிங்கிற சித்தரை வணங்கணும். வணங்க வேண்டிய பைரவர் வழிபாடு, அஷ்டபுஜ பைரவர், 5 முக உத்ராஷம் அணிவது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய சிறப்பை கொடுக்கும். அதே போல மார்கழி மாதத்துல வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு செய்வது சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். கோதுமையில ஆன பலகாரங்கள்லாம் வாங்கி தானம் தர்மம் செய்யுங்க. சப்பாத்தியோ அல்லது கோதுமை மரவை, உப்மாவோ இது மாதிரி எல்லாம் கொடுக்கலாம்.
என்ன உங்களால முடியுமோ அதை செஞ்சு தானம் பண்ணுங்க. பரிகாரமாக நீங்க தோஷமாக எடுக்கக்கூடிய அமைப்புக்கு சுதர்சன மந்திர யந்திரம் வச்சுக்கிறோம். இது இந்த யந்திரம் நீங்க கையில வச்சுக்கும் போது பல விஷயங்களை நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய விநாயகர் அல்லது பார்வதி தேவிக்கு நீங்க உட்கார்ந்து உங்களால முடிஞ்ச சோஸ்திர பாடல்கள் எல்லாம் பாடலாம். சிவபுராணம் பாராயணம் பண்ணணும். அப்படி பாராயணம் பண்ணும்போது உங்களுடைய மன கஷ்டம் பண கஷ்டம் நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பச்சரிசியிலான உணவுகள் எது வேணாலும் நீங்க தானம் பண்ணலாம். அது உங்க மன தெளிவை கொடுக்கும், மன நிம்மதியை அளிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். காமதேனு வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. வடக்கு திசை அதை உங்களுக்கு சிறப்பான மேன்மையை தரும். தேக்கு மரக்கன்றுகளை வாங்கி நடுவதோ அல்லது தானம் வாங்கி கொடுக்கறதோ நல்லது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல மிருக காட்சி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். தொழில மேன்மையை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா குற்றம் இருக்கும் உங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அதனால அவசியம் அது என்ன குலதெய்வம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும். போன் பண்ணி கேளுங்க, நாம சொல்றோம். நல்ல பேச்சு திறமை, மேடை பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர், அறிவு சிந்தனை, பல தொழில மாறி மாறி வேலை செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு துறையில நிச்சயமாக சாதனை புரிவாங்க. ஆனா பல தொழில இருந்து சாதனை புரியக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஏலச்சேட்டு, இந்த இது ஃபைனான்ஸ், இதெல்லாம் நீங்க வச்சுக்கவே கூடாது. இதுல எல்லாம் சிக்கல் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல சம்பத்து தாரை நட்சத்திரத்துல நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது சனி பகவானுடைய நட்சத்திரம்லாம் உங்களுக்கு கொடுக்குமா அப்படின்னா அது கொடுக்காது. தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் அப்படிங்கிறத ரோகிணி, அஸ்தம், திருவோணம், சந்திரனுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு விசேஷமான அமைப்பு இல்லை. சனி பகவானுடைய நட்சத்திரம் மட்டும்தான் சம்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கர்மா கோயில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு முதல் பாதம் எப்படி போகணும் அப்படின்னா நட்சத்திரம் அன்னைக்கு போகணும். போகக்கூடிய நாள் அப்படிங்கிற பார்த்தா சித்திரை மாசம் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துல குருவுடைய ஓரையில திருச்சியில இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர், அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவானைக்காவல் கோயில் ஸ்ரீசனை போய் வழிபாடு எடுங்க முறைப்படி. அடுத்தது 2ஆம் பாதம் அப்படிங்கிற கர்மா கோயில் அப்படிங்கும்போது வைகாசி மாசம் பொள்ளாச்சி ஆனைமலையில இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோயில் வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா குரு ஓரையில தான் போகணும். 3ஆம் பாதத்துல பிறந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஆனி மாசத்துல வரக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் சிவன் கோயில் வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும். 4ஆம் பாதத்துல பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நீங்க போகக்கூடிய ஆடி மாதம் பழனி மலையில இருக்கக்கூடிய ராஜ தரிசனம் என்னைக்குன்னு போன் பண்ணி கேட்டு அந்த ராஜ தரிசனம் போய் நீங்க பாருங்க. உங்களுடைய கர்ம வினை கஷ்டம் எல்லாம் நீங்கும். மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் முழு ஜாதக பலனை பார்ப்பதற்கு கண்டிப்பா என்னுடைய டிஸ்பிளேல போன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.